அம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். உயர்த்தி உயர்த்துவேன், ஆதாரித்து உம்மை உயர்த்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை புரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே. ஆமென். ஒரு நிமிஷம். அன்பான பிதாவே, இந்த கால வேலை கூட ஆண்டவரே, நாங்கள் காலங்களை குறித்து நாங்கள் நிதானித்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்.
எங்களோடு கூட நீர் பேசும், நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எல்லா மனுஷன் மேலே விழுந்த ஒரு கடம் இருக்குது. பிரசங்கில 12ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது அங்கே ஆமென். 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 அல்லேலூயா. இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு கடமை. என்னது? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. The end of the matter, all has been heard. Fear God and keep His commandments, for this is whole duty of man. For this is whole duty of man. அப்போ எல்லார் மேலே தலை மேலே விழுந்த ஒரு கடமை இருக்குது. நான் ஏன் தேவனுக்கு பயப்படணும், நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும், இப்படியெல்லாம் எந்த மனுஷனும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? அவங்கள பனிஷ் பண்ணி போடுவார், அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். மனம் திரும்பு அப்படின்னு இருக்கும், கொஞ்ச நாள் தருணம் கொடுப்பார். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன பண்ணுவார்? விளக்கு தண்டை எடுத்துருவார், உயிர் எடுத்துருவார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்கே கொண்டு வந்து நிறுத்துவார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருடைய For God will bring every deed into judgment with every secret thing, whether good or evil. ஆண்டவர் எல்லாவற்றையும், ஒருவேளை யாருக்குமே தெரியாது, நான் செய்தது யாருக்குமே தெரியாதுன்னு ஒருவேளை நீ நினைக்கலாம். உனக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போ இங்க சொல்லப்படுறது, எந்த கிரியையா இருந்தாலும், மனுஷன் செய்கிற ஒவ்வொரு கிரியையும், அது வெளியரங்கமான கிரியையா இருக்கலாம் அல்லது அந்தரங்கமான கிரியையா இருக்கலாம். யாருமே என்ன பார்க்கல, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் எங்கே வந்து கொண்டு வர்றான்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் எல்லாரும் நின்றே ஆக வேண்டும். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. தேவன் ஒரு நாளில் அந்த நியாயசனத்துக்கு முன்பாக எல்லாரும் என்ன பண்ணோம்? நிற்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே பிரசங்கில 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். அல்லேலூயா. பாருங்க, நியாய தீர்ப்பின் காலம்.
அது கண்டிப்பாக வரப்போகிறது. அதனால தான் இங்கே சொல்லப்படுது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும். நீ என்ன திங்க் பண்ணுற, என்ன யோசிக்கிறன்றது கூட அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். அல்லேலூயா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் அதை விட மேலான கம்ப்யூட்டர் வச்சுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோன்றது கூட அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். அதனால தான் அங்கே வேதம் திட்டவட்டமாக சொல்லுவது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும். நீ என்னென்ன கிரியை செய்கிற, யாருக்கு விரோதமாக என்ன பேசுகிற, யாரோடு கூட என்ன சம்பாஷணை பண்ணுற, எங்கே உக்காடுற, எங்கே எழுந்துக்கிற, எல்லாம் ஆண்டவர் ஒரு நாளில் என்ன பண்ணுவார், நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். அல்லேலூயா. உன்னக்கேவா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும். சன்மார்க்கன் ஒரு சில ஆளுங்க சொல்கிறானுங்க, என்ன சொல்கிறானுங்க, நான் எந்த பாவமும் செய்யலை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் சன்மார்க்கமாக வாழறேன், ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணல, நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் சொல்கிறான்ல நிறைய பேர் உலகத்தில் இருக்கான அந்த மாதிரி. நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும்? தேவன் ஒரு கடமையை மேலே வச்சு தலை மேலே வச்சுக்கிறார். என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்ள, அவர் சொல்கிற பேச்சை கேட்கணும். இது எல்லா மனுஷன் மேலே விழுந்த கடமை. ஒரு சில ஆளுங்க அந்த கடமையை, நான் சன்மார்க்கமாக வாழறேன், நான் இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு வாழறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நம்ம ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சுக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா, முதல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். இந்த பினு எங்கே போனான், அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு பினு, அப்புறம் பிந்து எங்கே போயிட்டாங்க? பின்னாடி வந்தாங்களா? சரி சரி சரி, ரைட். அவங்க சேர் மட்டும் இங்கே காலி இருக்குது, மூணு சேரம். ரைட், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். நான் சாகவே மாட்டேன்னு எவனா சொல்ல முடியுமா? பெரிய கோடீஸ்வரன், 1000 கோடி லட்சம் கோடி விஷயம்லாம் நம்ம ஒன்று விட்டு போயின்னு தாங்கிறோம். ஏன்னா அந்த மரணம் என்கிற போருக்கு ஒருவனால் என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் அதை மறைவை வச்சிருக்கார். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுது, 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்களா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதோட விட்டுருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அவர் கையில் ஒன்று வச்சுக்கிறார். இந்த மனுஷனால் என்ன பண்ணுறான்னா, அவர் எல்லாத்தையும் நேர்த்தியே செய்து வச்சுக்கிறார். ஆனால் ஒன்று செஞ்சுட்டார், அவர் சீக்கிரட்டாக ஒன்று பண்ணிக்கிறார். அவன் இதயத்தில் என்ன வச்சுட்டாரு, உலகத்தை வச்சுட்டார். இந்த உலகம் அவனுக்குள்ளே இருக்குது, அவன் இதயத்தில் உலகத்தை வச்சுட்டார். இந்த உலகத்தை நான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அதனால தான் அவர் சொன்னார், இயேசுவானவர் இந்த பூமியில் வந்தபோது, நான் உலகத்தை என்ன பண்ணேன், ஜெயித்தேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற உலகம் இருக்குது பற்றியா, இந்த உலகத்தையே நம்ம மேன்மை பாராட்டிக்கணும். அதனால தான் தேவனுடைய கிரியை நம்மளால் பார்க்க முடியல. அநேகருக்கு ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார், என்ன சீக்கிரட் வச்சிருக்கிறார், என்ன செய்ய போகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் சிநேகிதராகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனும் சொன்னார்ல.
நீங்கள் ஆமோஸில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, ஊழியக்காரர்களுக்கு ரகசிய திறப்படார் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மனுஷன் தேவனுக்கு என்ன பண்ணா? பயப்பட வேண்டும். தேவனை பார்த்து அஞ்சி தீமை விட்டு விலக வேண்டும். நான் தீமையும் செய்வேன், தேவனுக்கும் பயப்படுற மாதிரி பாவலா பண்ணோன்னா அது வேலைக்கு ஆகாது. அவர்கிட்ட நடிக்க முடியாது நம்மளால். அல்லேலூயா. அவர் சகல எண்ணங்களையும் சகல சிந்தனையும் என்ன பண்ணுறார்? அவர் அறிந்திருக்கிறார். அவர் கையில் போய் நம்ம ஒருவேளை மனுஷனுக்கு முன்னால் நம்ம ஏமாற்றலாம். தேவனை ஒரு காலம் நம்ம என்ன பண்ண முடியாது? ஏமாற்றவே முடியாது. அவருக்கு நாம் பயந்தே தீர வேண்டும். அவருடைய கற்பனையை நம்ம என்ன பண்ணோம்? கை கொண்டே தீர வேண்டும். அந்த அவருக்கு பயந்து கற்பனை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அனுக்கிரகம் செய்கிறாருனாக்கா, நீங்கள் பார்த்தீங்களா 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா? அன்றியும் ஆமென். தேவனுடைய இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் நல்லா சந்தோஷமா வாழ்வது அவனுக்கு தேவன் அளிக்கிற ஒரு அனுக்கிரகம், தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. இப்போ இது யாருக்கு கிடைக்குன்னா, யார் யார் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றாங்களோ, அந்த கடமை உணர்ச்சியை, அந்த கடமை உணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் கூட சொல்றாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றாங்க. இந்த கடமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கடமைனா தேவனுக்கு பயப்பட வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு எல்லாம் என்ன பண்ணும்? கூடும், எல்லாம் கிடைக்கும். தேவனுக்கு யார் பயப்படுறாங்களோ, அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். உன்னை இந்த பூமியில எல்லாவற்றிலும் சீமானாய் நான் மாற்றுவேன். மாற்றினாரா இல்லையா? மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையை நம்ம ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் நியாய தீர்ப்பின் காலம் இருக்கிறது. அதனால தான் வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, நியாய தீர்ப்பின் காலம் இனி இருக்கிறபடியால் அவர் சன்மார்க்கனை துன்மார்க்கனை என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார். நீ நான் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை யார் கை கொள்றாங்களோ அவங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன பண்ண வரான்? எழுதி வச்சிருப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எல்லாரும் எங்கே போவான்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் கடலில் தூக்கி எறியப்படும். அதான் கடைசி நியாய தீர்ப்பு. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரும் என் பேரும் அங்கே ஆண்டவர் எழுதி வைக்க வேண்டுமானால் இந்த பூமியில் வாழ போகிற கொஞ்ச நாள் நம்ம பிறந்தோம், இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போ என்னைக்கு மரிப்போன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குன்னா தெரியுமா? யாருக்காவது சொல்லி வச்சுக்கிறாரா? இன்னைக்கு நான் செத்துறவேன்னு சொல்லிட்டு யாருன்னா தெரியுமா? அல்லேலூயா. ஒருவருக்கு தெரியாது. மரணம் என்பது ஆண்டவர் கையில் இருக்குது. அவர் என்னைக்கு போடுறாரோ அன்னைக்கு போய் சேர வேண்டியதான் யாராக இருந்தாலும். அல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, இவனை சாவணும் அவனை சாவணும். லாசரு செத்தான், எங்கே போனான்? ஆபிரகாமின் மடியில் போய் இளைப்பாறுகிறான். ஐஸ்வர்யவான் செத்தான், எங்கே போனான்? நரக அக்கினியில் போய் வேந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறுகிறான். அல்லேலூயா. இன்னொரு தருணம் நமக்கு கிடையாது. அடுத்த ஜென்மம் நாயா போடலாம், பூடையா போடலாம், ஒரு ஜென்மம் கிடையாது. அல்லேலூயா. மனுஷன் எது சொல்லிக்கிறான். ஆனால் ஒரே தரம் பிறப்பதோ பின்பு மரிப்பதோ நியாய தீர்ப்படைவதோ மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு தரம் தான் பிறக்கிறோம்,
ஒரு நாள் மறிக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி வாழுறோம், ஒருவேளை நம்ம வாழுறோமா? ஏன்னா உலகத்தை எங்க வச்சிட்டார் ஆண்டவரே? உள்ளத்தில் வச்சுக்கிறார். அதனால தான் மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. மனுஷனுடைய வழியை ஒருவனால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் கண்டுபிடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முன்னால எவனும் நின்றே தீர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் நாம் வாழ வேண்டும் என்பது அனுக்கிரகம் செய்ய வேண்டுமானால் அவருக்கு பயந்து அவர் கற்பனை என்ன பண்ணோம், கை கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொரு தலை மேல விழுந்த கடமை. அதை நம்ம மறக்கவே கூடாது. நிறைய பேர் அதை பிடிச்சிக்கின்னு அல்ல தேவனுடைய காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, விலகி கொள்ள முடியவில்லை தேவன். அதனால்தான் அவர் அங்க திட்டவட்டமாக சொல்றார், சகலத்தையும் அதனது காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிரியைகளை, அவர் செய்ய வேண்டியதை நமக்கு ஆண்டவர் சொல்லி தரணும்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் அவர் ரகசியத்தை சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால வாலிபனே உன் இளமையில் என்ன பண்ண சந்தோஷப்படுன்றார். அந்த 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் அப்படித்தான் சொல்லுது. வாலிபனே உன் இளமையில் என்ன பண்ண சந்தோஷப்படு, வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. இதோட நிறுத்திட்டு இருந்தா ஓகே, அப்படிதான் நம்மளுக்கு. ஆனா அதோட நிறுத்தல ஆண்டவர். ஆனாலும் பட்டுனால டேஞ்சர்னு அர்த்தம். அங்க ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை அதை தெரிஞ்சுக்கின்னு செய். இன்னைக்கு கண்ணின் காட்சி, இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு கண்ணீர் காட்சியில தான் இன்னைக்கு அநேக கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3:18 வாசித்தீங்களா? மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களை போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். இன்னைக்கு மனிதர்கள் மிருகமா மாறிடுறான். இன்னைக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத காரியங்கள்லாம் இப்ப நம்ம கேள்விப்படுறோம். வாயில விட்டு சொல்ல முடியல. அவ்வளோ அசிங்கமான காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அசிங்கமான விபச்சார வேசித்தனங்கள் இன்னைக்கு அருவருப்பான காரியங்கள் தேசத்தில் இன்னைக்கு பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கு. அதை என்னால் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆகவே நாம் எச்சரிக்கையாய் தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த நம்ம பிறந்துட்டோம், இப்போ வாழறோம். ஒரு நாள் கண்டிப்பாக என்ன இருக்குது, மரணம் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து நாம் நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இந்த பூமியில இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த பூமியிலேயே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் ஒருத்தன் 100 பிள்ளைகளை பெற்று இந்த பூமியில 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவன் எங்க போறானா? நீங்க 6:3 வாசித்தீங்கன்னா, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதல இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும். ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். நீங்க அந்த வசந்த வாசிக்கலாம் தெரியும். ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு என்ன பண்றான்? குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் இங்கேயே ஒரு ஆனாலும் வந்தது பத்தியா? பட் வந்தாலே ஒரு டேஞ்சர் தான். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு என்ன பண்ற? கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் அடிய கொடிய தீங்குமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஒருவேளை நம்ம பணம் இருந்தால் வாழ்ந்தெல்லாம் நினைக்க முடியாது. நிறைய செல்வம் இருக்கும், பணம் இருக்கும், பெரிய ஸ்வீட் ஃபேக்டரிக்கே ஓனராக இருப்பான். ஆனால் அந்த ஸ்வீட்டை ஒன்று எடுத்து அவன் வாயில் போட முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கும்? உடம்பெல்லாம் சுகரு. அந்த சுகரில் அவன் ஒடுங்கி போயிருப்பான். அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் அவன் எதிர்க்கவே ஒரு சாதாரண வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? அதெல்லாத்து சாப்பிட்டுன்னு போவான். இவன் பார்த்து ஏங்குவான். இவனால் சாப்பிட முடியாது. பெரிய பணம் கோடி கோடியா லட்ச லட்சமா இருக்கும். ஆனால் என்ன குடிமை? ராகி களி, கேழ்வரகு கூழ் இதான் சாப்பிடுவோம். நம்மளாம் சாப்பிடுமா? அதை சாப்பிடலாம், தப்பு இல்லை, சாப்பிடலாம். ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். நமக்கு என்னது? பர்கரு, பீஸா, அது இது, நல்லா ஃப்ரைட் ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலும் பிரியாணி, ஒரே பிரியாணி கடை. அல்லேலூயா, நினச்சா போய் பிரியாணி வாங்கிடுறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அது நம்மளை கர்த்தர் அனுபவிக்க வச்சிருக்காரு. ஆமென். அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் தேவனுக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். அவருடைய கற்பனைக்கு என்ன பண்ணணும்? இது என் மேலே விழுந்த அதை மறக்கக்கூடாது. நான் பிறந்து ஒரு நாள் என்ன பண்ண போகிறேன்? இறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. நியாய தீர்ப்பின் காலத்தை நம்ம மறக்கவே கூடாது. அந்த நியாய தீர்ப்பு இருக்கிறது. நம்ம இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாட்களில் ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன பண்ணோம்? செய்யும்போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, இந்த பூமியிலேயும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அனுக்கிரகத்தை தேவனுக்கு செய்வார். இந்த பூமியை விட்டு நீ போனாலும் அங்க பரலோகத்தில் போய் நித்தியமே அவரோடு கூட தான் பண்ணுவேன். வாழுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை, நித்திய ஜீவனை நீ அடைந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால முதலாவதாக நியாய தீர்ப்பின் காலத்தை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். நிறைய பேர் ஏதோ பாஸ்டர் சொல்லுவார், அவன் நம்ம பாட்டு போயின்னு இருக்கலாம் போ. ஆனால் என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு அறிஞ்சிக்கின்னு போ. எல்லாத்திலும் நடு. ஆனால் நியாய தீர்ப்பு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பில் தேவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னுடைய நினைவுகளை, உன் எண்ணங்களை எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்னொரு காலம் சங்கீதம் 50:15 நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், மனப்பாடமா? ஆபத்து காலத்தில் ஆமென். ஆபத்து காலம். ரெண்டாவது என்ன காலம்? ஆபத்து காலம். the day of trouble. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன பண்ணு? கூப்பிடு. இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்து இருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் அமெரிக்க தேசத்தில் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு? வெனிசுலா அந்த தேசத்தில் நிறைய எண்ணெய் வளம் இருக்குது. அதை இவர் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அபகரிச்சிட்டாரு. அது வேறு விஷயம். அங்கே இருக்கிற அதிபர் என்ன பண்ணிட்டாரு? அவன் மனைவியும் அவரையும் கையில் விலங்கு போட்டு கூட்டின்னு வந்து
அமெரிக்காவில் சிறையில் ஆட்சி வச்சுக்கிறார். இன்னும் ஒரு தேசத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறான், கிரீன்லாந்து, அதை பிடிக்கணும்னு. இப்படி தேசத்தில் அவன் பயங்கர பதற்றத்துக்குள்ளாய் இது இந்தியா மேலே 500% வரி போடுவான்றான். எங்கே போய் நிற்குமோ தெரியல தேசம். ஏன்னா அமெரிக்க தேசம் நம்பர் 1, அவன் எல்லாரையும் மிரட்டின்னு இருக்கிறான் அன்னைக்கு. ஆகவே நாம் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்து இருக்கிறது. நம்ம போகிறதுக்கும் வர்றதுக்கும். நேற்று காலையில் முந்தா நாள் காலையில் நாங்கள் வெளியில் நின்று இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஒரு பையன், வாலி பையன் அப்படியே உணர்ந்து மூச்சு பயிற்சி இல்லாத போயிட்டான். இன்னொரு வயசானவர் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க தான். ஓடி போய் நாங்கள் தான் தூக்கணும், தண்ணி கட்டி கொடுத்த அப்புறம் 108 வர வச்சு அங்கே ஆவடி ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டோம். எந்த நேரத்தில் ஆபத்து இருக்குதுன்னு அவங்களால சொல்லவே முடியல. மனிதர்கள் வெளியே போகிறாங்க, திரும்பி வருவாங்களா என்று நிச்சயம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இந்த ஆபத்து வரும்போது ஆண்டவர் சொன்னார், என்ன பண்ணாரு? என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. எதனை கூப்பிடுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு போதகருடைய மகன், அவன் இந்த கொடைக்கானல் பகுதியில் நினைக்கிறேன், அந்த பக்கம் அவன் 2 வீலரில் போயினே இருக்கிறான். 2 வீலர் போகும்போது ஒரு இடத்துல அவனுக்கு கண்ட்ரோல் மீறி என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து பார்த்தா டிச்சு, பெரிய பள்ளம், அது ஒரு 500 அடி பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் வண்டி போய் விழப்போகுது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஆபத்து காலத்தில் என்ன பண்ணணும்? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார் ஆண்டவர். என்னால் அவ்வளோதான், இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நான் அந்த நேரத்தில் ஏசப்பான்னு கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டுட்டு வண்டி போயிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரம் உள்ளே இருந்து அப்படியே என்னை தூக்கி அப்படியே அடிச்ச மாதிரி இருந்தது. நான் ரோட்டில் விழுந்தேன், வண்டியும் மேலே அந்த ரோடு மேலே வந்துடுச்சு. என்னை கர்த்தர் அவ்வளோ கிருபையாய் காத்தார். ஆபத்து காலம் வரும்போது நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு பதில் அளிக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன பண்ண? கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நீ என்னை. அந்த பையன், அந்த போதகருடைய மகன், அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி அவன் கூப்பிட்டு அந்த ஆபத்திலிருந்து என்னை தப்பிக்க வைத்தார் ஆண்டவர். இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆபத்து காலங்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்து காலம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அதிகமாக நமக்கு 107ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய இக்கட்டுக்கெல்லாம் அவங்களை என்ன பண்ணாராம்? நீங்கள் அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். தாவீது ராஜாவை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 18:18 நீங்கள் வாசிக்கலாம். தாவீது என்ன பண்ணனா, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அதே 2 சாமுவேல் 22:19 கூட அதே வசனம் தான் இருக்கும். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் உனக்கு ஆதரவு தருவார். எப்போ தெரியுமா? நீ ஆண்டவருக்கு பயந்து அவர் கற்பனை நீ கை கொண்டு அவருக்கு உண்மையாய் நீ வாழும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஆதரவாக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆபத்து காலத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணோம்? கூப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்க போய் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுறது, தாவீது மிகவும் என்ன பண்ணனா, நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை என்ன பண்ணாங்களாம்? கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது
தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன் என்ன பண்ணானா? திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? தாவீதோடு கூட அவனுடைய மனுஷர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அங்க யுத்தத்துக்கு போகும்போது திடீர்னு அமலேக்கு என்ன பண்ணாங்க? படையெடுத்து வந்தார்கள். 1ஆம் வசனத்தை வாசிமா கொஞ்சம். தாவீதும் அவன் மனுஷரும் ஆ 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே ஆ அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் ஆ சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. அல்லேலூயா. சரி, இங்க நீங்க பாத்தீங்களா, அங்க விளக்கமா அங்க போடப்பட்டிருக்குது. நீங்க அப்புறம் போய் வாசிங்க அந்த 30ஆம் அதிகாரத்துல. இவங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க. ஆம்பளைங்கள்லாம் வீட்டில் யார் இருப்பாங்க? லேடிஸு, பிள்ளைங்க இருக்கும். திடீர்னு என்ன பண்ணான்? அமலேக்கியர் என்ன பண்ணுவான்? வந்து அவங்க எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு, ஆனால் ஒருத்தரையும் கொன்று போடல. அங்க 2ஆம் வசனத்தில் சொல்லுது, ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களை சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போயிட்டாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணானுங்க? வீடு கடலாம் என்ன பண்ணாங்க? அக்கினியில் சுட்டு வச்சிட்டானுங்க. வந்து தாவீதும் அந்த யுத்த மனுஷர்களை வந்து பார்க்குறானுங்க. என்ன ஆச்சுன்னா, மனைவி பிள்ளைங்க இல்லை, வீடு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வீடு சுட்டெரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் பொறுத்து பார்க்குறானுங்க. எல்லாரும் என்ன ஆயிடுச்சு? அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கெல்லாம் மன கிளேசம் வந்துடுச்சு. ஐயோயோ, இவன் பேச்சை நம்பி நம்ம போனோம், நம்ம மனைவி பிள்ளைகள்லாம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு சரியா போயிட்டாங்க, எல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணோம்? ஆளுக்கு ஒரு கல் தூக்கி என்ன பண்ணோம்? அந்த தலைவன் தாவீது என்ன பண்ணோம்? கொல்ல வேண்டும் என்று ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கினானுங்க. தாவீது மிகவும் என்ன பண்ணானா? நெருக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்துச்சு. ஒரு அடி அடிச்சானா அங்கேயே அவன் காலி ஆயிடுப்பான். அந்த ஆபத்து காலத்தில் அவனை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணானா? திடப்படுத்தி கொண்டான். 8ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான்னு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நமக்கு கூட ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள ஆண்டவர்கிட்ட நம்ம போகவே மாட்டோம். பிரச்சனை குடும்பத்தில் வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் எந்த குடும்பத்திலும் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும். நம்ம தேவனாகிய கர்த்தருக்குள்ள என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்மளை என்ன பண்ணோம்? திடப்படுத்திக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணோம்? அவரை நோக்கி என்ன பண்ணோம்? கூப்பிடணும். பாருங்க, அது ரெண்டு செய்தான். கர்த்தரை நோக்கி அவன் ஆலோசனை கேட்குறான். ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, இதை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறார், நீ போ, எல்லாத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பி கொள்ளுவாய். திருப்பி கொண்டானா இல்லையா? 19ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் எல்லாத்தையும் திருப்பினோம். தாவீது பாரு, 400 பேரோடு கூட முதல்ல புறப்படுறான். 400 பேர் வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு. கூட 400 பேர் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் அந்த பைசோன் ஆற்றங்கரை கிட்ட போக உடனே 200 பேர் என்ன பண்ணானுங்க? விடாயத்தை போயிடறாங்க. ஐயோ, என்னால் முடியாதப்பா, ஏற்கனவே அங்கே யுத்தம் பண்ணி நாங்கள் கலைச்சி போயிருக்கிறோம், திருப்பி எங்களை இந்த பாஸ் எப்போ பாரு வந்து ஜபத்துக்கு வாண்டார். ஜபம் என்பது யுத்த காலம். யுத்தத்துக்கு வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
அப்போ பாருங்க, அவன் 200 பேர் நின்றுட்டான். அந்த 200 பேரோடு கூட போயிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், திருப்பி கொண்டான். அல்லேலூயா. திருப்பி கொண்ட உடனே எல்லாத்தையும் சொத்து சுகம் என்னென்ன இழந்தாங்களோ எல்லாத்தையும் வாரிக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவன் கூட கொஞ்சம் பேர் போனானுங்க, கொஞ்சம் இப்படி இப்படி பேசுகிறவனுங்க. நீங்கள் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்று கொடுப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார். அவனுக்குள்ள ஒரு 4-5 பேர் இருப்பானு. என்ன சொல்கிறான்னா, எப்பா அவனுங்க டில்லில் பசங்க போயிட்டானுங்க, ஜபத்துக்கு வரமாட்டானுங்க, அப்படியேப்பட்ட ஆளுங்களுக்கு நீங்கள் ஏன் இதை கொடுக்குறீங்க? நாங்கள் என்ன பண்ணிட்டோம், யுத்தம் பண்ணி நாங்கள் அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும் கொடு, அவனுக்கு வேறு எதுவும் கொடுக்காதுன்றோம். அதுக்கு தாவீது என்ன சொல்கிறாரு, அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள், கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் என்ன பண்ணாரு, இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்து கலண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடும். அதான் தாவீதனுடைய நல்ல ஒரு எண்ணம் பாருங்க. சரி பங்கா போடுப்பா. அவனால முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்காக அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்காம இருக்கக்கூடாது. சரி பங்கா போட்டு அவனுக்கும் கொடு, எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடு. அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு குணம் தாவீது கிட்ட இருந்தது. அதனால தான் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் சந்ததி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தாராள மனசு அவனுக்குள்ள, எல்லாருக்கும் சரி பங்கா கொடுப்பான், யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத. அப்போஸ்தல காலத்தில் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்களா, பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லு. நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம ஓர வஞ்சனையாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன பண்ணோம், சரி பங்காய் நாம் பகிர்ந்து நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் தாராள மனுஷனோடு கூட ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், அன்பு செய்ய வேண்டும். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா நமக்கு தாவீதுக்கு இறங்கினார்னா என்ன காரணம்னா, அவனுக்குள்ள ஒரு நல்ல குணம் அமைந்திருது. என்ன குணம், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரோடும் என்ன பண்ணோம், அன்பாக இருக்கணும், எல்லாரையும் சமாதானமாக இருக்கணும், எல்லாரையும் நேசித்தான். இவன் கூட யுத்தத்துக்கு வந்தவங்களையும் நேசித்தான், வராதவங்களையும் என்ன பண்ணான், நேசித்தான். அல்லேலூயா. அதான் தாவீதோடு கூட ஒரு நல்ல ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்தது. ஆகவே நாமும் கூட அப்பேற்பட்ட குணசாலிகளாக இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா கர்த்தர் என்ன பண்ணுவார், செவி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேதத்தில் ஒரு டெலிஃபோன் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு என்ன பண்ணுவேன். யோவானில் 14ஆம் அதிகாரத்தில் இருந்தது. லேவியா அது இல்லை, யோவானில் ஒன்று இருக்குது பாரு. யோவான்லம்மா, யோவானில் ஒரு வசனம் 14ஆம் அதிகாரமா, அது அது சொல்ல, என்ன வசனம் சொல்லுப்பா. அதே தான் வாசே. 14 தான்பா, கரெக்டு தான். 14 அதான் டெலிஃபோன் வார்த்தை. அது ஆண்டவருக்கு இது மெசேஜ், இது டெலிஃபோன் கொடுக்குற மாதிரி. அது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், வாக்கு கொடுக்கிறார்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை என்ன பண்ணோம், கை கொள்ள வேண்டும். நீ அப்படி செய்வாயானால் எப்பேற்பட்ட ஆபத்து இந்த பூமியில் வந்தாலும் உன்னை அதை அசைக்க முடியாது. அல்லேலூயா. எந்த ஆபத்துக்கும் உன்னை கர்த்தர் விலக்கி காப்பார். ஏன்னா ஆபத்துக்களை வருவிடுறது அவர் தான். யோபு 38:23 வாசிக்கலாம். ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். எவைகளை? ஒரு சில காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கடல் அமைதியாக ஓடி இருக்குது. ஒரே அப்படின்னு சொன்னார்னா கடல் என்ன பண்ணும், புஷ்ஷுன்னு சுனாமியா எழும்போம். என்ன வரும்? சுனாமி வரதை எவனாலும் தடுக்கவும் இல்லை. திடீர்னு 10 அடி உயரத்தில் கடல் என்ன பண்ணுது, அப்படியே வந்து என்ன பண்ணுது, அள்ளிக்கின்னு உள்ளே போயிடுது. அதனால தான் அங்கே நீங்கள் அந்த யோபு அந்த 38:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. அதுக்கு முன்னாடி அநேக இம்மட்டும் வா 11ஆம் வசனத்தில் இம்மட்டும் மிஞ்சி உன் அலைகளின் பெருமை என்று நான் சொல்லுகிற போது எங்கே இருந்தான்றார் ஆண்டவர். யோபு கிட்ட பேசுறாரு. காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டின ஒரே ஆண்டவர் யாரு? நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். ஆமென். ஹேய் அமைதியாரு அப்படியே அடங்கு செல்லாத. அப்போ அவர் கையில் கடல் கையில் இருக்குது, பெருங்காற்று. எங்கேருந்து காற்று வருது, எப்படி அடிக்குதுன்னு எவனுக்குலாம் தெரியுதா? என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான். காற்று எங்கேருந்து வருது, எங்கே போகுதுன்னு. அது வருதுன்றான். ஆனால் வருதுன்றான். எங்கேருந்து வருது, எங்கே உருவாகுது, எங்கே போய் முடியுதுன்னு எவனால் கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. அவர் விட்டாருன்னா காற்று என்ன பண்ணும், அடிச்சு தூக்கிட்டு போயிடும். கல் மழை பெய்யுது, உழல் பெய்து கட்டி தப்பு நேற்று டிவியில் காட்டான் முந்தா நாள் பார்த்தீங்களா? உழல் பெரு கட்டி தப்புன்னு கொடுது. அல்லேலூயா. பாருங்க, அவதெல்லாம் ஆண்டவர் கையில் இருக்குது. அதனால தான் அங்கே சொல்லப்படுது, ஆபத்து வருங்காலத்தில் கலகமும் வரும், யுத்தமும் வரும். இப்பேற்பட்ட காலத்தில் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை என்ன பண்ணுறேன், கையில் வச்சிருக்கேன். அக்னி வச்சுக்கிறாரு. திடீர்னு எரிமலை என்ன பண்ணுது, வெடிக்குது, செதறது, ஆறா ஓடுது அக்னி. திடீர்னு பூமி எதிர்ச்சி வருது, பூமி பிளக்குது, அப்படியே தூக்கின்னு என்ன பண்ணுது. இதை எவனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. மனுஷன் என்னென்னத்தையே கண்டுபிடிக்கிறான். சபாகரத்தில் போயிடுவேன், அங்கே போய் உக்காந்துருப்பான்றான். ஆனால் இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஆபத்து காலத்தில், பஞ்ச காலத்தில், கலகம் யுத்தம் இந்த பூமியில் வருகிற காலத்தில் அவர் பிரயோகத்துக்காக வச்சிருக்கிற அவர் கைவசம். இதெல்லாம் இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். which I have reserved for the time of trouble, for the day of battle and war. அப்போ யுத்த காலம் வரும், அப்புறம் கலகம் வரும் தேசத்தில். இப்பேற்பட்ட காலத்திலலாம் ஆண்டவர் வச்சிருப்பார். நமக்கு விரோதமாக ஒரு சிலர் எழுப்புவான். திடீர்னு பிஜேபி காரன் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பத்தை உண்டாக்கின்னு இருக்கிறான். நிறைய சபைகளை பூட்டிக்கின்னு வரானுங்க. ஆனால் அப்போது அவனுக்கு ரொம்ப மும்முரமாக இறங்குற நேரத்தில் ஆண்டவர் அவர் பிரயோகிப்பார். ஆமென். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் இப்படி செய்கிறீங்களா, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாடுறான்னு அவர் என்ன பண்ணார், அவர் காட்டுவார். ஆமென். அப்போ ஆபத்து வருகிற காலத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி என்ன பண்ணோம், கூப்பிடும்போது அவர் நம்ம எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒன்று நியாய தீர்ப்பின் காலம், ரெண்டாவது ஆபத்து காலம். இந்த ரெண்டு காலத்திலையும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், பயப்படணும். நீ பயப்படுறியே இல்லையோ, உன் தலை மேலே விழுந்த என்ன பண்ணாத, கடமைன்றதை உணரணும். அல்லேலூயா. நம்ம கடமையை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், கடமை.
9 மணிக்கு கண்டிப்பாக வந்துடணும். 9 மணிக்கு ஓடுறீங்களா இல்லையா? ஓடுறோம்ல. 10 மணிக்கு 10 மணிக்கு போய் சேர்ந்துடுறோம். அதில் கொஞ்சம் லேட்டாக போனாலும் என்ன கிடைக்குது? அவன் திட்டுறான், இல்லைன்னா பெனால்ட்டி கொடுக்குறான். அது டியூட்டி. இந்த டியூட்டி இங்கே ஆண்டவர்கிட்டையும் டியூட்டியை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு பயப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு டியூட்டி வச்சிருக்கிறார், கடமை, நம்ம தலை மேலே இந்த கடமை. அவருக்கு பயப்படணும், அவர் கற்பனைக்கு என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். இது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. இந்த கடமை நம்ம மீறும்போது அங்கே என்ன வச்சுக்கிறாரு? நியாய தீர்ப்பு வச்சுக்கிறார். மேலே என்ன வச்சுருந்தாரு? ஆபத்து காலம் வந்து வரும். அந்த ஆபத்து காலம் வரும்போது நீ கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன்றார். நீ இந்த நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நீங்கள் கூப்பிடுவீங்க, நான் உங்களை பார்த்து என்ன பண்ணுவேன்? நகைப்பேன்றார், சிரிப்பேன்றார். உங்களை நான் கேட்க மாட்டேன். நீங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழ்ந்துட்டு என்னை கூப்பிட்டீங்களா, நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அப்புறமா எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, கடைசி வசனம் சொல்லுதில்ல, எனக்கு அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கடைசி வசனம் அதில் 1ஆம் அதிகாரத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அப்புறம் வாசிங்க. ஆண்டவருக்கு பயப்படாமல் மனம் போல் வாழறவன், இஷ்டம் போல் சுற்றுறவன், வருஷத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வரவன், 31ஆம் தேதி வந்து ஒரு சிலர் வந்து நேராக வந்து பெரிய பரிசுத்தவான்கள் வந்து நேராக அப்பமும் திராட்சரசமும் சாப்பிட்டு போயிடுறான். நேராக அவங்க டைரக்ட் டிக்கெட், உங்களுக்கு டைரக்ட் டிக்கெட் வாங்கிடலாமாப்பா? டிக்கெட்டு தான் வாங்குவேன், ஆனால் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அது அல்ல. வருஷமெல்லாம் எங்கன்னா சுற்றுறது. ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு, இல்லைன்னா புது வருஷம் அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு, அப்புறம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு சபையை பார்க்குற ஆளுங்கள்லாம் அது வேஸ்ட்டு. அனுதினமும் நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? பயந்து நடக்க வேண்டும். உன் தலை மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. என் தலை மேலே விழுந்த கடமை இது. எல்லா மனுஷன் மேலே விழுந்த கடமை. அந்த மனிதன் அந்த கடமையை மீறும்போது நிச்சயமாக அவன் நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவான், ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுவான். சரி, மூன்றாவதாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 102ஆம் வசனத்தில், 102ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இந்த சங்கீதக்காரனாகி தாவீது அந்த சங்கீதத்தில் எழுதும்போது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அங்கே அவன் சொல்கிறான், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகி தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம்னா, உங்களுக்கு தயை செய்யும் காலமும் அதுக்கு நேரமும் என்ன பண்ணுச்சு? வந்தது. உங்களை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நேரம் அந்த வருஷம் வந்துடுச்சு. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு இது இக்கட்டு காலம். காலங்களை இன்னும் நிறைய சொல்லினே போனான். இக்கட்டு காலம், ராக்காலம், அப்புறம் பகற்காலம், விடியற் காலம், இப்படியெல்லாம் நிறைய காலங்கள் இருக்குது. நமக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன காலம்னா, தயை செய்யும் காலம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர், நீ ஆண்டவருக்காக நீ பிரயாசப்படும் போது, ஆண்டவருக்காக நீ உண்மையாய் வாழும்போது, ஆண்டவருடைய
கற்பனைகளை நீ கை கொள்ளும் போது உனக்கு என்ன கிடைக்கும்னாக்கா ஆண்டவருடைய தயவு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தயவு செய்யும் காலம், அதுக்கு நேரம் என்ன பண்ணுச்சு, வந்தது. உங்கள் துக்கம் என்ன பண்ண போகுது, சந்தோஷமாய் மாறும். உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை நதியை போல என்ன பண்ணுவாரு, ஊற்றுவார். நதியை போல வந்து இறங்க சமாதானம். உன் குடும்பம் சமாதானத்தோடு கூட இருக்கும். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் எல்லைகள் எப்படி இருக்கும், சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் உன்னை என்ன பண்ணுவார், திருப்தியாக்குவார். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அப்ப தேவன் நமக்கு தயவு செய்யும் போது நம்முடைய துக்கம் முற்றிலுமாய் மாறி போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உனக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது. நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா அது சமயமும் தேவ செயல் என்ன பண்ணும், ஒன்றா வரணும். பிரசங்கில அந்த வசனம் இருக்குது. ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம எவ்வளோதான் பதட்டப்பட்டாலும் முடியாது, எவ்வளோ அவசரப்பட்டாலும் முடியாது. அந்த காலமும் தேவனுடைய செயல் என்ன பண்ணும், ஒன்றா வரும்போது எவனாலும் அதை நிறுத்த முடியாது. அல்லேலூயா. உன் காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, எனக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது. நான் போய் என்ன பண்ண போறேன், எல்லாவற்றையும் சுதந்திரிப்பேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது காலம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காலம், தயவு செய்யும் காலம். தேவ பிள்ளைகளாகி உனக்கு எனக்கு ஆண்டவர் தயவு செய்கிற காலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய டியூட்டியில் உண்மையாக இருந்துட்டு பண்ண போதும். தேவனுக்கு பயப்படணும், தீமை விட்டு என்ன பண்ணணும், விலகணும். நான் தீமையும் செய்வேன், தேவனுக்கு பயப்படுற மாதிரி நாடகம் நடிப்பேன், ஏன்னா வேஸ்ட். உன் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறார். ஆக அவரை ஏமாத்துறதுக்கு யாராலும் முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம்.